திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கல்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த ரேணுகா தேவி. இவங்க பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு தற்போது பாராசூரில் உள்ள தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சு வந்திருக்காங்க. ரேணுகா தேவி ஒருவரை காதலித்து வந்திருக்காங்க. அவரை திருமணம் செய்து கொள்வதாக பெற்றோரிடமும் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா சம்மதம் தெரிவிக்காமல் இருந்திருக்காங்க. இதனால ரேணுகா தேவி பெற்றோரின் கண் முன்னே செய்த காரியம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் தவறாக முடிவெடுக்கிறார்கள். இன்றைக்கு சில இளைஞர்கள் பெற்றோரின் கண்டிப்பு, ஆசிரியரின் கண்டிப்பு, வேலையில் சிக்கல், வேலையின் ஏற்படும் மன அழுத்தம் என எதையுமே தாங்கிக் கொள்ளும் பக்குவம் இல்லாமல், சகிப்பு தன்மைகள் இல்லாமல் வளர்கிறாங்க. விட்டு கொடுத்து செல்லும் பண்பு, பிரச்சனையை கையாள தெரியாத நிலை, விமர்சனங்களை அவமானமாக பார்க்கும் மனநிலை போன்றவை அவர்களை தவறாக முடிவெடுக்க வைக்கிறது. பலர் முடிவெடுக்க முடியாத நிலை வந்தால், ஏமாற்றங்கள் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது என தெரியாமலும் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறாங்க. அதன்படிதான் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில காதலை பெற்றோர் எதிர்த்த காரணத்தால ரேணுகா தேவி என்ற பெண் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கல்பூண்டி கிராமத்தில் வேல்முருகன் மற்றும் அவரது மனைவி இளங்காளி ஆகியோர் வசித்து வந்திருக்காங்க. இவர்களுக்கு ரேணுகா தேவி என்கிற 24 வயது மகளும், சந்தியா மற்றும் சரண்யா ஆகிய 3 மகள்கள் இருந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரேணுகா தேவி பிகாம் முடிச்சுட்டு தற்போது பாராசூர் உள்ள தனியார் நிறுவனத்துல பணியாற்றி வந்திருக்காங்க. இளம் பெண்ணான ரேணுகா தேவி வேலை செய்யும் நிறுவனத்துல ஒருவரை காதலிச்சு வந்திருக்காங்க. அவரை திருமணம் செய்து கொள்வதாகவும் பெற்றோரிடம் கூறியிருக்காங்க. அதற்கு பெற்றோர் சம்மதம் தெரிவிக்காம இருந்திருக்காங்க. இந்த நிலையில நேற்று முன்தினம் இரவு 7 மணி அளவில் ஆரணி அடுத்த மேல் சீசமங்கலம் ஏரி குதிப்பதற்காக ரேணுகா தேவி சென்றிருக்காரு. இதை அறிந்த அவரது பெற்றோர் அவரை பின்தொடர்ந்து சென்றிருக்காங்க. பெற்றோர் பின்தொடர்ந்து வருவதை அறிந்த ரேணுகா தேவி வேகமாக ஏரி தண்ணியில இறங்கியிருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பாத்தீங்கன்னா ஏரியில் இறங்காதே என்று கூறியபடி அவர்களும் ஏரியில் இறங்கியிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு நீச்சல் தெரியாததால அதிக தூரம் ஏரியில இறங்க முடியல. இதனால ஏரியில் இறங்கிய ரேணுகா தேவி பாத்தீங்கன்னா நீரில மூழ்கி தத்தளிச்சிருக்காங்க. தனது கண் முன்னே நடந்த இந்த சம்பவத்தை பார்த்த பெற்றோர் பாத்தீங்கன்னா கதறி துடிச்சிருக்காங்க. இந்த சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக விரைந்து வந்திருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர்கள் வருவதற்குள்ளாரே ரேணுகா தேவி தண்ணீரில மூழ்கி இருக்காங்க. அவரை பாத்தீங்கன்னா பொதுமக்களும் தேட தொடங்கி இருக்காங்க. மேலும் இது பற்றிய தகவல்கள் பாத்தீங்கன்னா ஆரணி தீயணைப்பு வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அங்கு இரவு 7:30 மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்மணியை தேட தொடங்கி இருக்காங்க. ஆனால் இரவு நேரம் ஆகிவிட்டதால தேட முடியாத காரணத்தினால அந்த பணியை அப்படியே முடிச்சிருக்காங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலை பாத்தீங்கன்னா 6 மணி முதல் திரும்ப தேடுதல் வேட்டையை தொடங்கி இருக்காங்க. பிறகு காலை 7:30 மணி அளவில் ரேணுகா தேவியின் உடல் பாத்தீங்கன்னா தீயணைப்பு படை வீரர்களால மீட்கப்பட்டிருக்காங்க. இது பற்றி தகவல் அறிந்த ஆரணி தாலுகா போலீஸ் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இது குறித்து ஆரணி தாலுகா போலீசில் வேல்முருகன் புகார் அளித்திருக்காரு. அதன் பேரில் பாத்தீங்கன்னா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறாங்க. பெற்றோரின் கண் முன்னே பாத்தீங்கன்னா இளம் பெண் ஏரியில் குதித்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்ட சம்பவம் பாத்தீங்கன்னா அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தற்கொலை பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு தீர்வாகாது. மக்களாகிய எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்றை சாதிக்க தான் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா சரியான முறையில எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நம்மளால ஒண்ணு முடியலன்னா கண்டிப்பா போராடணும். போராடினா முடியாதது எதுவுமே கிடையாது. சோ யாரும் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துக்காதீங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.